பவித்ரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பின்னணி குரல் கலைஞராகவும், மேடை நாடக கலைஞராகவும், திரைப்பட நடிகையாகவும் நம் அனைவரின் உள்ளங்களையும் கவர்ந்த ஹேமமாலினி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். Let's welcome the legendary dubbing artist Hemamalini ma'am. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆஹா, அழகா வந்திருக்கீங்க. ஓகே, நான் இயற்கையிலே அழகு. வேற லெவல் மேம். சூப்பர். ஓகே ஓகே ஓகே, நீங்களும் அழகா இருக்கீங்க. நன்றி மேம். மேம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு. ஏன்னா நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 35 வருஷம் கழிச்சு தான் நாங்களே பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, நான் இந்த 71ல வந்தேன். நீங்க உங்க அம்மா அப்பா பிறந்திருப்பாங்க. பிறந்திருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. ஆமா. சோ ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மேம் நீங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து. சோ இப்ப வரைக்குமே உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத படம், நான் டக்குன்னு என்ன யார் கேள்வி கேட்டாலும் இந்த படம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும்னா எந்த படம், எந்த ஆர்டிஸ்டுக்காக நீங்க பேசின படம்? டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா மறக்க முடியாத படம் சிட்டுக்குருவி. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள தெரியாம வந்தேன். அதுக்கு காரணம் செந்தாமரை சார், அப்புறம் சிவகுமார் சார். அது இப்போ இன்னமும் என்னை மறக்காம எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வண்டி சக்கரத்துல சில்க் ஸ்மிதாவுக்கு நான் பேச ஆரம்பிச்சதுனால. ஸோ இப்போ நான் என்ன படம் பேசுனீங்கன்னு நீங்க கேட்கும்போது நான் லிஸ்ட் சொல்றேன் இல்லையா, அம்பிகா, ராதா, அந்த மாதிரி சொல்றேன். அப்படி இல்லாம ஒரே பேர்ல சொன்னேன், ஓ அப்படி போயிடும். சில்க்குக்கு பேசினது, அதனால நான் சில்கை தான் சொல்லுவேன். மேம், இந்த ஒரு டைலாக் எங்களுக்கு பத்தாது மேம். ஏகப்பட்ட டைலாக் அப்படியே சில்க் ஸ்மிதா அவர்களே இங்க உட்கார்ந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் மேம். அப்படியா? என்ன கேட்கணும் சொல்லுங்க, நீங்க கேளுங்க. அவசர போலீஸ் படத்துல இருந்து ஒரு 2 டைலாக் பேசுங்க. అవసర పోలీస్ బాబా ఏం బాబా అలా చేసినావు నీవు? இப்படி புட்டு వద్దంటారు, మళ్ళీ కావాలంటారు. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? அவ எப்ப பாரு போலீஸ் போலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. போலீஸ் எல்லாம் சாதாரணமான வேலையா? எங்க வீட்டுக்காரரு பெரிய ஆளுதான் தெரியுமா? நைஸ் மேம். நாங்க ஆன் பார்த்துட்டே இருக்கோம். சீரியஸா? தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் தான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணது யாரு மேம்? சில்க் ஸ்மிதா அவர்கள் வாய்ஸே இந்த ஒரு மாடுலேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது யாரு ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படம் நான் வண்டி சக்கரத்துல பேசும்போது அந்த மாடுலேஷன்ல பேசல. என்னையா கடைக்கு வந்திருக்கியா, நான் உனக்கு முட்டை போடட்டுமா, இந்த மாதிரி நார்மல் மாடுலேஷன்ல தான் பேசினேன். அதுக்கப்புறம் சில்க்னு ஒரு படம் வந்தது. அதுல 2 சில்க் கேரக்டர்ஸ். அதில் அதோட ஆக்சுவலி சில்கோட ஒரிஜினல் வாய்ஸே அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் இந்த மாதிரி. அதனால அதை பிடிச்ச அந்த சில்க்ஸில் அந்த கேரக்டர் பேசும்போது அதை பிடிக்கும்போது, என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரிஜினல் வாய்ஸே இப்படி தான் இருக்கும். ஓ ஓகே. அதனால அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால அது அப்படியே கிளிக் ஆயிடுச்சு. மற்ற அதுக்கப்புறம் நான் ஜோதிலக்ஷ்மி, டிஸ்கோ சாந்தி எல்லாருக்கும் பேசியிருக்கேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் சில்கோட வாய்ஸ் மட்டும் இதுவாக தான் இருக்கும். அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஹஸ்கி வாய்ஸ்ல நல்ல ரொமான்டிக்கா அப்படி ஒரு வாய்ஸ்னா அது உங்க வாய்ஸ் தான். ஆமா, அது எப்படி ஃபிக்ஸ் ஆனதுன்னா, எனக்கு நார்மலாவே நான் நார்மலாவே பேசும்போது கொஞ்சம் சாஃப்டா எல்லாம் பேசாம ஒரு மாதிரி கொஞ்சி பேசுவேன். பேசுறது கொஞ்சி இருக்குன்னு எங்க அம்மா, நான் 10-12 வயசு சனியனை கேஆர் செல்லம் மாதிரி கொஞ்சி பேசாத அப்படின்னு. கேஆர் செல்லம் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அவங்க இந்த வாய்ஸ் பேசியிருப்பாங்க போல் இருக்கு. இந்த மாதிரி எந்த கேரக்டர் பேசினாலும் ஏன் கொஞ்சி பேசுகிற, சாதாரணமாக பேசு அப்படின்னுவாங்க. அது இப்போ எனக்கு கேரக்டராகவே மாட்டிடுச்சு. உங்கள் அம்மாவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே? இல்லை. எங்கள் அம்மா பேசிக் நாங்கள்லாம் நாகப்பட்டினம் பியூர் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அப்பா சோமு தேவர், அம்மா சத்யபாமா, அப்பா தேவர், அம்மா ஐயர். ஸோ நாங்கள் லிங்க். அதனால் அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா அவங்க நடிக்கவும் நடித்தாங்க. ஒரு படத்தில், ஒரு சீரியலில் நடித்தாங்க, பாலச்சந்தர் சார் சீரியலில். பட் அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லை. பட் எங்களை இந்த ஃபீல்டில் கொண்டு வரணுங்கிறதுல அவங்க ரொம்ப, ஏன்னா எங்களுக்கு கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம் எல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்து 8 வயசுலேயே பரதநாட்டியம் அரங்கேற்றம். எனக்கும் என் தங்கச்சி தாரான்னு பாம்பேயில் இருக்காங்க. இப்போது
பரதநாட்டிய அரங்கேற்றம் நடந்தது. ஸோ பேசிக்கலி இந்த இதில் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு. அப்பவே நீங்க வந்து நிறைய லீட் ஆர்டிஸ்ட்கெல்லாம் பேசியிருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஹீரோயினா ஆகணும் அப்படிலாம் ஆசைப்பட்டது இல்லையா? ட்ரை பண்ணலையா? நடிக்கலையா? நான் வந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே ஆசைப்பட்டுன்னு செஞ்சது கிடையாது. எனக்கு என்ன வருதோ என்ன பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த சொல்றியா மாமா சொல்றியா மாதிரி தான் சொல்லுவேன் தவிர சொல்ல மாட்டேன் நான். நீ நடிக்க வந்ததும் அப்படிதான். ராஜராஜ சோழன் ஒரு படம் வந்தது. அதில் வந்து மனோரமா அம்மா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை அந்த ட்ராமா நடிக்கும்போது சுப்புலட்சுமி அக்கான்னு ஒருத்தவங்க, அவங்க அன்னைக்கு எதேச்சியும் வர முடியல. நாங்கள் அங்கே மெட்ராஸுக்கு வந்திருந்தோம். மெட்ராஸ் எங்கள் ஊரில், நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருந்தோம். இங்கே வந்துட்டு திருப்பதி போகிறதுக்காக வந்திருந்தோம். அப்போ அவங்க வரலன்ன உடனே டிகேஎஸ் அண்ணாச்சி வீட்டுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ அவர் வந்து இந்த என்னடி முனியம்மா பாட்டு பாடுவார், டிகேஎஸ் அண்ணன்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த பசங்க பண்ணுறாங்கன்னொன்னே வா கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னோடனே ட்ராமாவில் நடிக்கிறியான்னு கேட்டார். நான் சொல்லிட்டு நடிச்சிட்டேன். அன்னைக்கு தான் ட்ராமா ஃபஸ்ட்டு நான் நடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு கையில் கூட வாங்கலை. சொன்னாங்க, கேட்டுட்டு அப்படியே சப்ஸ்டியூட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. வராதவங்க பண்ணுறதுக்கு பேர் சப்ஸ்டியூட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி சப்ஸ்டியூட் ஆர்டிஸ்டாக தான் நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அப்படியே வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் எதேச்சியாக இங்கே வர்ற மாதிரி பொசிஷன் வரும்போது அன்னை வேளாங்கண்ணி படத்தில் வந்து கமல் சாரோட மாஸ்டர் தங்கப்பன் மாஸ்டர் அவர் கூட ஒரு டான்ஸ் ஆடினேன். ஸோ அப்படியே கொஞ்சம் டான்ஸ் ஆடினேன். இப்படி அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தேன். அப்புறம் தூர்தர்ஷனில் வேலை பார்த்தேன். அப்போ ஸ்டேஜ் ட்ராமாஸ் ஆக்ட் பண்ணேன். விஎஸ் ராகவன், காத்தாடி ராமமூர்த்தி, நாகேஷ் சார், அந்த மாதிரி நிறைய பேர், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், நிறைய பேர் கூட ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ட்ராமாவே உனக்கு வந்து 1000க்கு மேலே நடிச்சிருக்கேன். அப்பா! ஸோ 1000க்கு மேலே ட்ராமாலாம் வந்து நடிச்சும் போது கண்டிப்பாக சினிமா வாய்ப்புகளும் நிறைய கிடச்சிருக்கும். வந்தது. கமல் சார் கூட ஒரு படம் நடித்தேன், அந்தரங்கம்னு ஒரு படம். அதில் இந்த தஞ்சாவூர் பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தது. அதுக்கப்புறமா வந்து தர்மதுரைன்னு ஒரு படம், அப்புறம் ஒத்தையடி பாதையிலே, அந்த மாதிரி படங்கள் வரிசையாக வந்தது. அது வந்து நடிச்சிட்டு தான் இருந்தேன். தென்னங்கீட்டு எல்லாமே நடித்தேன். அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த டப்பிங் வாய்ப்பு எதிர்பாராமல் வந்தது. இப்போ மாதிரி அப்போ எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்க மாட்டாங்க. படம் இருக்கும், அப்புறம் இருக்காது. அந்த மாதிரி படம் இருந்தால் படத்தில் நடிப்பேன், படம் இல்லைன்னா டப்பிங் பேசுவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து டப்பிங் பேசி நான் பிஸியானதுக்கு அப்புறமா வந்து அது வெயிலில் நின்று கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் திரும்ப வந்து நம்ம தானே பேசணும். அதனால் பேசாமல் இங்கே டப்பிங்லேயே உட்காந்து பேசிட்டு ஈஸியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு நடிகையாக இருந்துட்டு அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறினீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒருத்தவர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ நடிகராக வந்து இப்போ இல்லை அப்போலேருந்தே நடிகராக இருக்காரு, இப்போ வரைக்கும் பிஸியான நடிகராக இருக்காரு. எப்படி இப்படி? அப்படிதான் இப்படி நாங்க இப்படிதான். எங்க வழி தனி வழியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அப்படியே அப்படி என்ன வருதோ அதை எடுத்து அப்படி போட்டு போயிட்டே இருப்போம். இப்போ அவர் முதல்ல டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்தார். அதுக்கப்புறமா அவர் அப்போவே அவ்வளோ நல்லா இருப்பார். MS பாஸ்கர் பேரின்னு சொல்லிடலாம். அவர் வந்து அப்படியே ரஜினி சார் மாதிரியே முடியெல்லாம் வச்சுட்டு இருப்பார். ரொம்ப ட்ரை பண்ணோம் நாங்களாம் அவன் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் அம்மா வந்து துணைக்கு வரணுமா, அம்மா இல்லாமல் நாங்கள் எங்கேயுமே போனதில்லைண்ணா. அப்புறம் இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து அவன் கூட வர ஆரம்பித்தான். அப்போ நான் நடிக்க ட்ரை பண்ணாப்புல, அதுக்கு முன்னால் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க் பண்ணாப்புல. அப்புறம் நடிக்க ட்ரை பண்ணி அது வரல. அப்படியே டப்பிங் பேசி படத்தில் நடித்து அப்போ அவரும் நடிச்சிருக்காரு. விசுவண்ணா படத்துலலாம் அவரும் நடிச்சிருக்காரு. பட் அப்போ கேரக்டர் கிளிக் ஆகலை. பட் அது ஒரு வகையில் நல்லது தானே. ஏன்னா அப்போ கிளிக்காக இருந்தால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கணும். இப்போ இன்னமும் பிஸியாக இருக்காருல்ல. அந்த வகையில் அது ஒரு நல்லது தான். அதான் சொல்கிறேனே, எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி 1000க்கும் மேலான படங்களுக்கு வந்து நீங்கள் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா சில்க் ஸ்மிதா அவர்களும் நீங்களும் வந்து நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் அவங்க உங்களோட ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஆஸ் அ பர்சனாக நீங்கள் பிரமிச்ச ஒரு விஷயம்னா என்ன விஷயம் சொல்வீங்க? அந்த பொண்ணு என்ன மாதிரி அது வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்காது. தப்புன்னா தப்புன்னு சொல்லிடும். ஓவராக எல்லாத்தையும் பேசிடுவோம், இழுத்து போட்டுக்காது. ஆனால் பொம்பளைங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பா. ஆம்பளைங்க கிட்ட மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அவளை மரியாதை நானும் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏன்னா மதிக்கிறதுங்கிறது வேற. அதே மாதிரி அந்த இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுனால
அவங்கள வந்து தூக்கி எறிஞ்சு இப்போ சில்ஸ்மிதா வந்து இப்போ நான் டப்பிங் பேசுனா ஓகே, ம். சில்ஸ்மிதா நடிக்கும்போது அவங்க கவர்ச்சியா நடிக்கிறாங்கன்னு எவ்வளோ பேச்சு பேசுனாங்க. அவங்க வந்து நடிக்கிறதுக்கு தானே வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கால் தெரிஞ்செல்லாம் ட்ரெஸ் போட மாட்டாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேற. ம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்லேருந்து வந்த பொண்ணு. ஆ. பட் அவளுக்கு இங்கே எதுவுமே தெரியாது. ஆனால் அவளோட ட்ரெஸ்ஸிங் இன்றைக்கும் பேசப்படுது. அவளோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஓன்னா அவளே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி போட்டுக்கிட்டது. அது என்னால் அவகிட்ட இருந்து மறக்க முடியும். ஆஹா, சூப்பர். அண்ட் மேம் அடுத்ததா வந்து நீங்க நிறைய டிராமாஸ் நாகேஷ் சாரோட வந்து நடிச்சிருக்கீங்கல்ல, ஸோ அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ஆ நாகேஷ் சாரோட நடிக்கும்போது நானும் என் தங்கச்சியும் நான் வந்து பேரா நடிப்பேன். அவள் வந்து நாகேஷுக்கு சிஸ்டராக நடிப்பா. ஸ்டேஜ் ட்ராமாவில் நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு அப்போவுமே நாங்கள் ஜாலியாக எல்லாமே டயலாக் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்போம். இந்த இது சைடில் இப்படி போகும்போது ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு தாண்டி போயிடுவோம். அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உள்ளே வந்து நல்லா கூட்டுவாங்க தங்கச்சியை போட்டு, நான் எவ்வளோ சீன் நடிச்சிட்ருக்கேன், நீ வந்து இப்படி பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவரோட அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட பண்ணும்போது ஒரு இதில் ஏவிஎம்மில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபுல் எமோஷன் சீனு. இப்போ எமோஷன் சீனுக்கு வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணி கண்ணுலேருந்து அப்படியே தண்ணிலாம் வரவழைச்சு எல்லாம் பண்ணுவார். அது ரிஹர்சல் பார்க்குற வரைக்கும் நான் சும்மா இல்லாமல் அந்த டயலாகுக்கு வேறு டயலாக் மாற்றி மாற்றி போட்டு சும்மா கலடா பண்ணிகிட்டு இருப்பேன். ஹேமா தயவு செஞ்சு கலடா பண்ணாதீங்க. அதட்டி பார்த்தாரு, நான் அடங்கலை. தயவு செஞ்சு கலடா பண்ணாத, எனக்கு அழுகையே வரமாட்டேங்குது அப்படின்னா, நான் தானே நான் அழுக, ஏய் உனக்கு வருதுடி, எனக்கு வரல, நீ விடு, எனக்கு கண்ணில் தண்ணி வரணும் அப்படி. அந்த மாதிரி எல்லாம் அவர் கூட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் ரொம்ப வருஷம் நட்பு இல்லை, ஆரம்பத்துலேருந்தே 72 73லேருந்தே அவர் கூட ட்ராமா ஆக்ட் பண்ணி. அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் என்ன? ஒரு நடிகரா வந்து உங்களுக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்? அவர் வந்து எல்லாத்தையுமே காமெடியாக அவர் பண்ணுவார் காமெடி. அவர் பண்ணால் காமெடி, நாங்கள் பண்ணால் திட்டுவார். ஆனால் எல்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த சீன் முடியும் போது அவர் ஒரு பஞ்ச் அடிச்சு விட்ருவார். அதை யாராலையும் மாற்றவே முடியாது. அந்த பஞ்ச் அது கட் பண்ணவும் முடியாது. அந்த சீனுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஸோ ஜாலியாக இருப்பார், ஜோவியலாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் அவர் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருப்பார் அவர். நல்ல விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவார், எல்லாமே பண்ணுவார். ஸோ சில்க் ஸ்மிதா அவர்களுக்கு நிறைய படத்துக்கு வந்து நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்தீங்க. அந்த மாதிரி வேற எந்தெந்த ஹீரோயின்ஸ்க்குலாம் கண்டினியூஸாக உங்கள் வாய்ஸ் தான்ப்பா அப்படின்னு வந்து முடிவு பண்ணி உங்களையே கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா எந்தெந்த ஹீரோயின்ஸ்க்காக மேடம்? அதாவது இவ தான் பேசணும், இவங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் நான் கிடையாது. ரோஜாபுரவுக்கு கரையில் தீபாவுக்கு பேசினேன். அதுக்கப்புறம் அந்த 7 நாட்களில் அம்பிகாவுக்கு பேசினேன். அம்பிகாவுக்கு அந்த தரையில் வாழும் மீன்கள் அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். என்னை வந்து சென்டிமெண்ட்டுக்காக கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு படம் ஹேமா வந்து பேசினா அந்த படம் கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டுக்காக கூப்பிடுவாங்க. ஸோ அது நான் வந்தேன்னா ஹீரோயினுக்கு மட்டும்தான் பேசுவேன்னு இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் பேசிடுவேன். அலைகள் ஓய்தலில் வந்து அந்த கோழிக்கூட்டு விஜி நடிச்சிருந்தா அவளுக்கு பேசியிருக்கேன். அலைகளில் நான் சில்க்குக்கு பேசலை. கங்கை மரன் சார் மச்சினி ராணின்னு அவங்க தான் பேசினாங்க. ஏன்னா இதுதான் இந்த செக்ஸி வாய்ஸ் வேணும். அப்போ அலைகளில் அவங்க வந்து அந்த வண்டி சக்கரம் அவ்வளோ ஹிட் ஆகலையே, அந்த கேரக்டர் தானே போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நான் அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அலைகளில் நான் யாருக்கு பேசினேன் தெரியுமா, நீங்கள் இவங்க தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிற வாய்ஸ் வேணும். போறோம்னா எங்க குழந்தைய ஒன்றும் பண்ணாது விட்டுருங்கோ. யார் வயசு? கமலா கமேஷ். ஓஹோ, அவங்களுக்கு எல்லா படமும் நான் தான். அதே மாதிரி ராதாபாய் பாட்டியா நினைப்பேன். கிச்சா மோதிரத்தை காணும் தேடின்னு இருந்தியே, இருக்கு பாரு. அந்த வாய்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் பேசணும், இவ வந்தால் இதை பேசிடுவா அப்படின்னு பாரதி ராஜா சார்லாம் வந்து அப்போ ஊரில் போய் அந்த கிழங்கட்டைகள்லாம் கிழவிங்களாம் நடிக்கிறாங்களா, அந்த அவங்களாம் அதை எடு கேமரா வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னுவாரு. அப்படியோ இப்படி பண்ணிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பல்லு இல்லாத பாட்டி மாதிரி பேசுறது. ஸோ நான் பேசணுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்களே தவிர ஹீரோயினுக்கு தான் பேசணும், இந்த மாதிரி தான் பேசணும். விசித்ராக்கு பேசியிருக்கேன், டிஸ்கோ சாந்திக்கு பேசியிருக்கேன். மேம் அவங்களோட வாய்ஸ்ல ஏதாவது எல்லாமே ஒரே வாய்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிச்சு மாறும், அவ்வளவுதான். அப்படி எப்படி மேம் ஒரு கேரக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மாடுலேஷன் எல்லாம் மாத்தி ஒரு குழந்தைக்குன்னா எப்படி பேசுறது, அது எப்படி பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு, இந்த பொண்ணு இப்படிலாம் கேள்வி கேட்குது, ஏன் அப்படி கேக்குற? இப்படிலாம் கேட்டா எப்படி பதில் சொல்ல முடியும்?
ஐயோ இது மோசமா இருக்கு, இது வாயை மூடிட்டு இருக்கு, அது சிரிச்சுக்கிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், ஏன் இப்படி பண்றீங்க, இதான் மாடுலேஷன். வாவ் சூப்பர் மேம். எங்களுக்கு ஒரு லைவ் டெமோவே வந்து நீங்க காமிச்சிட்டீங்க அற்புதமா. நான் கூட பயந்து ஒரு செகண்ட் என்னடா இது நானும் திட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். நடிப்பு பின்றீங்க மேம். இப்ப வரைக்கும் அந்த நடிப்பு டச் வேற லெவலா இருக்குது உங்க நடிப்பு கண்ணுல. டச் இல்லைன்னா வாய்ஸ்ல அவ்வளவு வராதுமா. ம். ரொம்ப அழற மாதிரி சீன் எல்லாம் வருதுங்கிறதுக்காக நிஜமாவே அழுதுகிட்டெல்லாம் பண்ண முடியாது. பண்ணினா அது ஆக்டிங்ல மேட்ச் ஆகாது. அவங்க எவ்வளோ அழுதுருக்காங்களோ அந்த மாதிரி அழணும். அதே மாதிரி இப்போ வந்து சிரிக்கிற மாதிரினாலும் அதே மாதிரி இதில் வந்து அந்தி வரும் நேரம்னு ஒரு படம், அது எனக்கு ஒரு இன்சிடெண்ட். அதில் வந்து வரிசையாக வந்து பேய் படங்கள் அந்த நேரத்தில் நிறையா வந்தது. அதில் வந்து அந்த பேய்க்கு வர்றது கத்துறது அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்படி அப்படிலாம் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணோம்னா வெளியில் ஒன்றுமே வராது. ஸோ அந்த மாதிரி அந்த படம் நான் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கிசு அந்த காலத்துலலாம் நிறைய வரும். ஸோ வந்து இந்த ஹேமமாலினி இந்த மாதிரி நிறைய பேய் சீன்லாம் பேசி அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மென்டல் ஆகிட்டாங்க அப்படின்னு கிசு ஒரு பேப்பரில் வந்துடுச்சு. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு அப்போ ஃபோன் தான் ஆனேன், உங்களுக்கு இந்த மெசேஜ் இதெல்லாம் கிடையாது, இப்போ எப்படி இருக்காங்க ஹேமா அப்படின்லாம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா அப்படின்னு இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரும் ப்ரெஸ்பக்கார் தான் ஜேவின்னு சொல்லிக்கிட்டு, அவர் வந்து நல்லா தான் இருக்கா அவளுக்கு என்ன அப்படின்னாங்க. இல்லை அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்களே, அவள் யாருக்காவது பிடிக்க வைப்பா அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட பத்தி நடுவுல சொன்னீங்களா இந்த மாதிரி? நடுவில் இல்லை, ஆரம்பத்துல தான். அது இல்ல மேம், ஜாலியாவும் இருக்கீங்க, பிரேவான லேடியாவும் இருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்கலான்னுட்டு. ஓ மேரேஜ் ஆச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா எனக்கு? ஓகே. இது வந்து லவ்வும் கிடையாது, அரேஞ்சு. ஆனா லவ்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா இல்ல. ஓ இதுதான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லவ்ஸ் ஆச்சா? இல்லம்மா, அதாவது எங்க வீட்டுக்காரு பத்திரிகை ஜேவின்னு சொல்லிட்டு பேசும் படம் ஜேவின்னு ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து மூதாதையர் காலத்து, அவருக்கு இப்போ 85 வயசு, போனா போதுன்னு போயிட்டாரு 82ல். அவருக்கு வந்து சிவகுமார் சார் இவரெல்லாம் பிஆர்ஓ. அப்ப வந்து நாங்க வந்து இந்த மாதிரி டப்பிங் எல்லாம் பேசும்போது அந்த ஊர் பாசம்னு சொல்லிட்டு எங்க அம்மா பிராமின் இல்லையா, சோ அந்த பையன் பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசி முடிச்ச கல்யாணம் தான் இது. மற்றபடி எனக்கு வந்து நார்மலா நீங்க ரொம்ப சேட்டனால நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பீங்களோன்னுட்டு தான் இந்த क्वेश्चनே நாங்க ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இன்னமும் நினைச்சிட்டு இருக்கேன். பாவம் அவரும் போனா போதும் போய் வருஷம் கழிச்சுமா. ஏன் நான் சொன்னேன்ல, சில்க்குக்கும் ஆம்பளைங்களை பிடிக்காது, எனக்கும் ஆம்பளைங்களை பிடிக்கும். மேம் ஒரு பர்சனல் क्वेश्चन மேம், எங்க டைம் பீரியட்லயே வந்து 1008 ரூல்ஸ் கண்டிஷன். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நான் 71ல இருந்தே வந்துட்டு நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றீங்க. எப்படி உங்களுக்கு வீட்டுல இருந்து அனுப்பிச்சாங்க? அப்பா அம்மா பயம் இல்லையா? எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கூட வருவாங்க, ஆரம்பத்திலேயே வச்சுட்டேன்ல புள்ளி. எங்க அம்மா எங்கேயுமே கூட வருவாங்க. அதுக்கப்புறமா நான் கல்யாணம் எங்க அம்மா தான் பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே குழந்தைய பாத்துக்கிறதுக்கு MS பாஸ்கர் கூட வருவாரு. அப்ப அவர் வந்து உதய பாஸ்கர் அவரு வருவாரு. அதனால இதுல கண்டிஷன் நான் வந்து பேசுறதுல வச்சு யாராவது என்கிட்ட வந்து ஏதாவது பேசுவாங்க மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அப்படியே யாராச்சும் பேசினாலும் பலார்னு ஒரு அதெல்லாம் எதுக்கு அதுங்களாம் ஒரு ஜென்மம் மதிச்சுக்கிட்டு பலார்னு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். நம்ம மன தைரியத்தை விட வேற என்ன பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்? கண்டிப்பா. அப்பவே காந்தி 12 மணிக்கு எந்த பெண்கள் தனியா போறோம்னு சொன்னாங்க. நான் 2 மணிக்கெல்லாம் டப்பிங் முடிச்சுட்டு போயிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம மனசுதாம்மா. நமக்கு வந்து தைரியம் இருந்ததுன்னா எங்க வேணா எத்தனை மணிக்கு வேணாலும் போவோம். கொட்டுற மழையில போவேன், கொளுத்துற வெயில்ல போவேன். பட் அதுதான் சொல்றேனே, இது வந்து தைரியம்னு சொல்லலாம். அவ்வளவுதான், தைரியம் தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த நாய் பயம் பேய் பயம் எல்லாம் கூட இல்லையா மேம்? நான் 3 நாய் வளர்த்தமா. எங்க வீட்டுக்கார தொட்டு நாயோட வளர்ந்தவ தானே நீ, உனக்கு எங்க இருந்து புத்தி வரும்னு. நாய் பயம் எல்லாம் கிடையாதுமா. நாயே வந்து மூந்து பார்த்துட்டு போயிருமா. நம்ம பயப்படுற ஃபீலிங் இருந்தாதான் நாய் நம்மள குலைக்கும். நம்ம பயப்படாம அதுங்களுக்கு இந்த ஸ்மெல் தெரியும். பிரேவ்னஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? அதே மாதிரி நீங்க வந்து டப்பிங் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்த டெக்னிக்ஸ்க்கும் இப்ப வந்து என்ன மாதிரி டெக்னிக்ஸ் மாற்றங்கள்லாம் நீங்க பாக்குறீங்கம்மா? அது நிறைய இருக்குமா. அதாவது நாங்க வந்து லூப் சிஸ்டத்துல பேச ஆரம்பிச்சோம்.
அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. ஒரு படம் ஆரம்பித்து முடியறதுக்கு மினிமம் 7 days ஆகும். லூப் சிஸ்டம்ங்கிறது அது ரெடி ஆகி வருது. அங்கே லூப் ஓடிட்டு இருக்கோம், அந்த டைலாகை கேட்கணும், அப்புறம் சவுண்டு கட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த டைலாகை நம்ம பேசணும். அது ஒரு லூப் சிஸ்டம். அதில் வந்து காம்பினேஷனில் தான் பேசணும்னு இருந்தது. அப்போ ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தர் மறுபடியும் பேச வேண்டியிருக்கும். புதிய வரப்புகள் அப்படிதான். அந்த கிளைமேக்ஸில் அழகசி நான் 18 டேக் போனேன். அதாவது கவுண்டமணி சார் தான் பேசுவார், நான் வெறும் அழுகுதான். நான் ஒரு அழுகை விட்டேன்னா அவர் மறுபடியும் பேச வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்போ. அதுக்கப்புறமா வந்து கம்ப்யூட்டர்னு வர ஆரம்பிச்சது. கம்ப்யூட்டர்னு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து ஸ்லோ ஸ்பீடுன்னு வந்தது. ஒரு தடவை போட்டு அப்பவுமே அந்த காம்பினேஷன் தான், முதல்ல காம்பினேஷன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு தனியாக ஹீரோயினுக்கு தனியாக அப்படி பிரித்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் வந்தது. இதுக்கு முன்னால் டீட்டெயிலாக போகணுன்னா ரொம்ப டெக்னிக்கு, லோ பேண்டு ஹை பேண்டு. ஸோ டெக்னிக்கலாக எல்லாத்தையும் நான் அந்த டேப் அழிக்கிறதுலேருந்து போய் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். அதனால் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ ஹை ஸ்பீடு இப்போ வந்து சிஸ்டம் வந்துடுது இல்லையா, நியாண்டோன்னு வந்துடுது. தியேட்டரில் இப்போ எங்கே தியேட்டரில் உட்காந்து டப் பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து. இப்போ நம்மளே உட்காந்து எனக்கு வரமுடியல, நான் பேசி அனுப்பிட்டான்னு வீட்டுக்குள்ளேயே இத்தினோண்டு ஸ்டுடியோ போட்டு நம்மளே பேசி அனுப்புறோம்ல. கரெக்ட். அந்த மாதிரி தான். அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஆமாம்மா, எல்லாமே அட்வான்ஸ் ஆகுது. ஓடிடின்னு வந்துருச்சு. ஆமா, படங்கள் தியேட்டருக்கு, நான் தியேட்டருக்கு போகவே மாட்டேன் படம் பார்க்க எப்பவுமே. இப்ப நீங்க வந்து வாய்ஸ் கொடுத்த படங்களுக்குமே போய் பார்த்தது இல்லையா? நோ, அங்க பாக்குறதோட சரி, டப்பிங் பண்ணும்போது பாக்குறதோட சரி, அங்க ப்ரொஜெக்ஷன்ல வந்து பாட்டு தான் போடுவாங்க பார்க்க வர்றதுக்காக. அந்த பாட்டு மட்டும் பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்னு எனக்கு இருக்கு. அதனால வந்து ஜாஸ்தி முதல்ல தியேட்டருக்கு போகணுன்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடி ஆயிட்டு போயிட்டு ரொம்ப சோம்பல். நான் சோம்பேறி, உலகமாக சோம்பேறி. நானும் எங்கேயுமே போக மாட்டேன். அதான் நல்லது. இருக்கவே இருக்க வீட்டுக்கே வந்துடுச்சு. எல்லாம் உட்காந்து பாசிட்டு போறத விட்டுட்டு இங்கேருந்து போய் கூட்டத்துல போய் வந்து வேண்டாம். அற்புதம் மேம். அந்த நாலு அற்புதம். அதே மாதிரி நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்ல இருந்து டப்பிங் டைரக்டராவும் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமாண்டா. அப்ப டப்பிங் டைரக்டர்னா அந்த சட்டமுறை இருட்டரு அந்த மாதிரி படங்கள்லயே அது பேசும்போது அவங்களுக்கு வந்து வரல அப்படின்னா அதை நின்று எப்படி பேசணும்னு கொஞ்சம் நான் பொறுமையா, ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க அதை, அவங்களுக்கு வரலன்னு பண்ணுவாங்க. இப்ப பாரதி ராஜா சார்லாம் வந்து அந்த புதுநெல்லு புதுநாத்தில் வந்து நெப்போலியன் சாருக்கு வந்து நெல்கல் ரவி, நெப்போலியன் சாரு, பிரபு, ராம்கி, இவங்க எல்லாமே டப்பிங் குருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு டெக்னிக் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன இதில் வந்து இன்னொன்று வந்து டயலாக் வந்து சில படங்களுக்கு டயலாகே இல்லாமல் இருக்கும், ஆடியோவே கேட்காது. அந்த லிப்பை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு நான் டயலாக் மூச்சு வாங்கும்போது மூச்சு வாங்கணும். ஆமா, மூச்சு வாங்குறது கூட இல்லை, டயலாகே இருக்காது, சீன் டயலாகே இருக்காது. அதுல இந்த டயலாக் தான். அது எப்படி நீ அதை பார்த்த உடனே சொல்ற அப்படின்னா லிப் ரீடிங். இது எல்லாமே அந்த காலத்திலேயே இருக்கு, லிப் ரீடிங். அதெல்லாம் பண்ணி அப்படியே உட்காந்து டைரக்ஷன் இது பண்றது, டப்பிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம டைரக்டர்ஸ் நம்பி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சூப்பர் மேம். அந்த மாதிரி டப்பிங் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். வந்து ஒரு சின்ன டாஸ்க் மேம், ஓகேவா? லிப் ரீடிங் வந்து நீங்க அற்புதமா பண்ணுவீங்க, நீங்க எல்லாருக்குமே தெரியும். அற்புதம் 8வது வாட்டி. ஐயோ. சோ இப்ப வந்து நான் சும்மா வந்து வாய்ஸ்ல வந்து மிமிக்ரி மாதிரி வராது, வாய்ஸ் வராது, சும்மா லிப் சிங்க் மட்டும் கொடுப்பேனா, நீங்க நான் என்ன சொல்றேன்னு வந்து கண்டுபிடிக்கணும். அப்படியா? கண்டுபிடிப்பீங்களா? எப்படி பண்ணுவீங்க? இந்த மாதிரி தான், அந்த 3 லெட்டர்ஸ் தான், பா ம வ ய ரா, அந்த வாய்ஸ் ஓபன் பண்றது. ஸோ அந்த லெட்டர்ஸ் வச்சு நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். டப்பிங் பண்ணி எத்தனை லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்க மேம்? இல்லைடா, நான் பேசிக்காக வந்து தமிழ், இங்கிலீஷு. நான் படித்ததுலாம் தமிழ் மீடியம் தான், தமிழ், இங்கிலீஷு. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தெலுங்கு எழுத கற்றுக்கிட்டேன். போர் அடிக்கும் எனக்கு. நான் வந்து தம்பிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து என் தங்கச்சி விளையாடுவான், நான் விளையாட மாட்டேன். புக்கு வச்சுட்டு ஏதாவது எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அப்பா வந்து இருந்தாங்க, என்ன 40 டேஸ்ன்னு புக்கு வருது இல்லை, 30 days, 30 நாட்களில் இந்த மாதிரி இதை படின்னு புக்கை வாங்கி போடுவார். நான் உட்காந்து அதை எழுதி அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அதோ மக்களோட பழகுறோம்ல, நம்ம பழகும்போது அவங்க என்ன பேசுகிறாங்களோ
ஊர் பக்கத்துல யார் யார் இருக்காங்களோ அந்த மாதிரி. இப்போ அது வந்து லாங்குவேஜ். அதுக்கு அடுத்தது ஸ்லாங்குன்னு வரும். ஐயோ என்ன பண்றீள் அப்படின்னா ஐயர் ஸ்லாங்கு. ஐயோ என்ன செய்றீங்க அப்படின்னு, என்ன செய்யல அப்படின்னு திருநெல்வேலி. ஸோ அந்த மாதிரி ஸ்லாங்கு. ஸோ இப்படியே நம்ம ஒன்னொன்னு நம்மளா கத்துக்கிறது தான். பாஸ்கர் நிறைய ஸ்லாங் பேசுவாரு, ஏன்னா அவர் ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல. அதனால எல்லா ஊருக்கும் போகும்போது அவங்க பாஷையில உட்காந்து பேசி அவர் நிறைய என்னோட நிறைய பேசுவார். இவ்வளோ வந்து அழகா பேசுறீங்க, ஆனா ஏன் தமிழ்ல மட்டும் டப்பிங்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்க மேம்? ஏன் மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் டப்பிங்ல உங்களை வந்து காண முடியவில்லை? உண்மையை சொல்லிட்டா விட மாட்டாங்க. ஓ, தெலுங்குக்காரங்க தமிழ் டப்பிங் பண்ணாலும் பண்ணுவாங்க, ஆனா தமிழ்காரங்களை தெலுங்கு டப்பிங்ல விட மாட்டாங்க. ஓ, இந்த பஞ்சாயத்தெல்லாம் அப்பத்துல இருந்தே அந்த காலத்திலயே நம்ம ஒண்ணும் புதுசா எல்லாம் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் அந்த காலத்திலேயே விட இன்னும் இதுல எல்லாம் பழசுல ஜுனூன் தமிழ்னு வாங்க, தமிழையே ஏன் அப்படி சொல்கிறாய், இப்படியா சொல்லுவது, இப்படிலாம் பேசுவாங்க. அந்த காலத்திலேயே உண்டு. இல்ல இப்ப இதுவெல்லாம் வந்து இந்த விவாதங்கள் இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது, இன்னும் கொஞ்சம் அதிகம்தான் ஆகுது. ஜாதி பாக்குறதுல மதம் பாக்குறதுலன்னு வாங்க, இப்ப எல்லாம் தான் பாக்குறாங்க. எங்களுக்கு எல்லாம் ஜாதியே கிடையாது மதமே கிடையாதுன்னு தான் எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. ஸோ அதனால நாங்க மனிதர்களா பார்ப்போம், மிருகங்களையும் மனிதர்களோட ஒத்தரா பார்ப்போம். அதனாலதான் உங்க வீட்டுல எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷன்ல நீட்டா வந்து சக்சஸ் ஆகவும் முடிஞ்சு. அதுதான் உண்மையிலேயே நம்ம வந்து நல்லதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஓகே மேம், கரண்டா இப்போ உங்களோட லைஃப் எப்படி இருக்கு? என்ன இந்த ஏஜ்ல? எனக்கு வந்து 71 வயசு. ஓகேயா, இந்த ஏஜ்ல வந்து எனக்கு பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 18 வயசுல பெரியவன் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். 21 வயசுல சின்னவன் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். பெரியவனோட பேத்தி இப்ப காலேஜ் படிக்கிறா, கிளினிக்கல் சைக்காலஜி. ஸோ சின்னவனோட பையன் வந்து 7th படிக்கிறாப்புல. அதனால பேர பசங்களோட ஜாலியா அவங்களோட இல்லை, அவங்க போய் பார்த்து வந்து நான் தனியா இருக்கேன். மேம் இப்ப கரண்டா டப்பிங் ஒர்க்ல என்ன போயிட்டு இருக்கு? நான் வந்து நிறைய இப்ப வாய்ஸ் கொடுக்க போறது இல்லை. பிகாஸ் எனக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு கொடுக்குறேனாங்கிறது தெரியாது. நீங்க தான் பேசணும்னு கண்டிப்பா கூப்பிட்ற இடத்துல மட்டும்தான் நான் போய் பேசுறேன். மற்றது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ரோடு ஃபுல்லா டிராஃபிக், இதுல வந்து இந்த ஹாரன் சவுண்டு இதெல்லாம் வந்து நான் தான் பேசணும்னு கூப்பிட்ற படத்துல மட்டும்தான் பேசுறேன். மற்றபடி வெளியில இருந்தா ட்ராக் பேசுறது, வீட்லயே கம்ப்யூட்டர் வச்சுட்டு கேட்டு நம்ம ட்ராக் பேசி இதில் அனுப்புறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர வந்து நான் 2002 வந்து ஒரு டப்பிங் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணேன். விஜயகாந்த் சார் தான் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு, ஹேமா டப்பிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு. அதில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பசங்களுக்கு மேலே டப்பிங் கற்றுட்டு போயிட்டு இருக்காங்க. டப்பிங் அதனால நிறைய அந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன். ட்ராக் பண்றது, இந்த மாதிரி பண்றது. அதே மாதிரி எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கிளினிக் இருக்கு. ஸோ எனக்கு பொழுது போகலன்னா அங்க சமைச்சு அங்க வர பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் என்னோட ஸ்டேட்டஸ் பாருங்களேன். என்னோட ஸ்டேட்டஸ்ல டெய்லி காலைல என்ன சாப்பிட்டேன், மத்தியானம் என்ன சாப்பிட்டேன், நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டா கூட அதே எடுத்து போடுவேன். நிறைய பேர் என் ஸ்டேட்டஸை பாக்குறவங்க இருக்காங்க. ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஜாலியா போயிட்டு இருக்கு லைஃப். நம்ம இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடுவோம்டா. நிச்சயமா. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம என்ன நடக்கும் நாளைக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே வேண்டாம். இன்னைக்கு படுத்தோம்னா காலைல எந்திரிக்கிறது நிறைய பேர் இல்லை, உட்காந்துட்டு இருக்கும்போதே செத்துறவங்க இருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? நிச்சயமா. ஜெய் கணேஷ் சாரு அந்த மாதிரி எல்லாம் தான், முரளி சாரு அவங்க எல்லாம் அப்படித்தானே போனாங்க. எதையுமே எதிர்க்க லைஃப் எப்படி இருக்கணும், ஒரு டென்ஷன் அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது. அது வந்து அந்த மாதிரி நினைக்கிறது வேண்டாம். மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. சரி மேம், நீங்க வந்து உங்க மைண்டே வந்து ரொம்ப ப்ராடா இருக்கு. நிறைய பேரை வந்துட்டு கிராஸ் பண்ணியும் வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணி நீங்க உங்க லைஃப்ல வந்திருக்கீங்க. ஸோ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கோம்ல, எங்களுக்கு பொதுவா இப்போ பெருசா இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனே வந்துட்டு எங்களோட பர்சனல் லைஃப், கெரியர். ஸோ என்ன ரெண்டுத்துக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருங்களேன். எனக்கு வந்து எனக்கே வந்து ஒரு இது என்னன்னா, நான் ஆல் இந்தியா ரேடியோல ஒர்க் பண்ணும்போது இப்ப சுகி சிவம்னு இருக்கார்ல, அவரோட அப்பா விஷ்ணுமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் இருப்பார். சுகி சார்னு சொல்லிட்டு நான் ஆல் இந்தியா ரேடியோல போகும்போது இந்த ஸ்கிரிப்ட் பிரிச்சு கொடுக்குற வேலை தான் ஃபர்ஸ்ட். டைப்பிஸ்டா போனேன், ஆனா இந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்காக அதை பிரிச்சு ஒருத்தருக்கும் கொடுக்குற வேலை பண்ணிட்டு போவேன். அதுல ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவருக்கு டைலாக் படிக்கவே வரல. அப்படியே ஒரு என்னாச்சு சார் இல்லை கொஞ்சம் டென்ஷன் அப்படின்னோட அவர் வந்து சொன்ன ஒரு அட்வைஸ், இந்த அட்வைஸை நீங்களும் எடுத்துக்கோங்க. வெளியில போகும்போது சப்பல் போட்டு போறோம்ல, அந்த சப்பலை அங்கேயே அவுத்து விட்டு உள்ள போகும்போது வெறும் காலோட போகணும்.
அப்போ நம்ம மைண்டு ஃப்ரீ, அந்த டென்ஷனை அங்கேயே விட்டுணும். நீங்கள் திரும்ப போகும்போது மறக்காமல் அந்த செப்பல் எடுத்து போட்டு போயிடுங்க. இதுதான் அட்வைஸ். ஸோ வெளியில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோன் காலில் வரும் டிஸ்டர்பன்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, வேலைக்குன்னு போகும்போது அந்த ஃபோன் எடுத்து வச்சிருங்க, அதை எடுக்காதீங்க. நம்ம ஸ்பாட்டில் இல்லை, இந்த இடத்துல நம்ம இல்லை, இப்படியெல்லாம் நடக்குது, ஐயோ நம்ம தான் போய் சரி பண்ணணும், நம்ம தான், அப்படிலாம் கிடையாது. அது சரியாகணும்னா தானாக சரியாயிடும். இது வந்து நான் சைக்காலஜி வேற படிச்சிருக்கேன், அதையும் சொல்ல மறந்துட்டேன். வாவ். ஸோ நம்ம வந்து நம்ம தான் தாங்குறோம், நம்ம இல்லைன்னா இது அவ்வளோதான், அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி விட்டுட்டோம்னா அது தானா நடக்கும். இல்லை நம்ம பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடணும். இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. கன்ஃபியூஷன் இல்லாம காரியத்துல இறங்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இருக்கிறதுலாம் ரஸ்க் மாதிரி அப்படியே இறங்கிடணும். சூப்பர் மேம். சோ ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். நிச்சயமா உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன ஜாலியா இருக்கு, ஜாலியா பேசுறோம், நீங்களும் ஜாலியா பேசுறீங்க, ஜாலியா இருக்குல்ல? ஜாலியா இருக்கு, வாழ்க்கையே ஜாலியா இருக்கிறதுக்கு தான். அதுதான் சொல்றேன், எல்லாருமே நம்ம வாழ்றது வந்து ஜாலியா இருக்கிறதா. வாழ்க்கை என்பதை ஜாலி, அது வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி, அவ்வளவுதான், ஆசைக்கு இல்லை வெளி. சூப்பர் மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிடா. நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ.